இன்னைக்கு இரவுக்கும் நான் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை வச்சிருக்கிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். நிச்சயமாக இந்த இரவு தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்வார். துரிதமாய் சீக்கிரமாய் அந்த வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். 2 வேத வசனங்களை வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 25, அதிலே 25 மற்றும் எரேமியா 31 மற்றும் 25. நீதிமொழிகள் 25, 25. Proverbs 25 verse 25 and Jeremiah chapter 31 verses 25. வாசிக்க கேட்போம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். ஆமென். ஹல்லேலூயா. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி. நான் விசுவாசிக்கிறேன், விடாய்த்தவர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்திலே, தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற விடாய்த்தவர்கள், the most neglected, dry, desperate, அப்படி யார் இருந்தாலும், waiting for a word, அப்படி யார் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, தூரத்திலிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது. ஹல்லேலூயா. அந்த தூரம் உண்மையிலேயே பிசிக்கலா டிஸ்டன்ஸ் கூட இல்லாம இருக்கலாம். From a place that you are not expecting, நீங்க நினைக்காத இடத்திலிருந்து, நீங்க நினைக்காத விதத்திலே ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நேராக வரப்போகிறது. உங்கள் ஆத்துமாவை குளிர பண்ணக்கூடிய, நீங்க விடாய்த்திருக்கிறீங்க, உங்க ஆத்துமாவை குளிர பண்ணக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை தூரத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, நீங்க இதுல முதல் வசனத்தை வாசிச்சு பாருங்க. முதல் வசனத்தை 25 verse 1. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பேர்த்தெழுதின சாலோமோனுடைய நீதிமொழிகள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பேர்த்தெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள். பிரைஸ் தி லார்ட். சாலமோன் நிறைய நீதிமொழிகள் எழுதியிருக்கிறாரு. ஆனா அந்த நீதிமொழிகள்ல இருந்து ஒன்ன மட்டும் எசேக்கியா ராஜாவின் மனிதர்கள் அதை மட்டும் கம்பைல் பண்ணாங்களாம், பெயர்த்தெழுதினார். they copied, they compiled. அதுதான் தொகுத்து இந்த நீதிமொழியா சொல்லியிருக்காங்க பாருங்க. So originally written by Solomon, but it is compiled now by the men of Hezekiah. எசேக்கியாவுடைய ஆட்கள் இதை மட்டும் பேர்த்து எழுதினாங்கன்னா எதுக்கு அப்படின்னா 11வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 11வது வசனம், நீதிமொழி 25, 11. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஆமென். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. நான் நம்புகிறேன் உங்க வாழ்க்கையில சரியான நேரத்துல தேவன் இந்த வார்த்தைகளை அனுப்புகிறார். The word of God will always reach you on time. Praise God. Amen. இன்னைக்கு இந்த இடத்துல, இந்த ராத்திரி, இந்த நேரத்துல ஒருவேளை யூஎஸ்ல இருந்து கேட்கிறீங்கன்னா, இந்த பகல்ல உங்களுக்கு தேவையான அந்த வார்த்தையை தேவன் அனுப்புகிறார். அது எப்படி இருக்குன்னா, வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறது. They are priceless. விலை மதிக்க முடியாத வார்த்தைகளாக அந்த வார்த்தைகள் வருகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த இரவு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சொல்றேன், தூரத்திலிருந்து தீர்வு வரும் இரவுகள். இந்த இரவு எப்படி இருக்க போது? தூரத்திலிருந்து தீர்வுகள் வருகிற இரவு. பிரைஸ் காட். அது மாத்திரமல்ல, தீர்ப்புகள் திருத்தப்படுகிற இரவு. God is going to change verdicts. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற தீர்ப்புகள், அது எதுவா இருந்தாலும் சரி, whatever it is, be a statement or a verdict, whatever it is, God is exactly changing it to the opposite. தீமை செய்யும் எழுத்துக்களை நன்மை செய்யும் எழுத்துக்களாய் மாற்றுகிறார். முடிவை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளை புதிய துவக்கத்தை ஏற்படுத்துகிற வார்த்தைகளாய் தேவன் உருவேற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். So it is also a season of extensions.
கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு நீட்சிய கொண்டு வருகிறார். எதெல்லாம் முடிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அதிலே ஒரு நீட்சி, உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு நீட்சி, உங்கள் மகிழ்ச்சியிலே ஒரு நீட்சி. உங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க நினைச்சிருக்கலாம் அவ்வளவுதான், நீங்க முடிய போகுது, இன்னும் 3 months தான் இருக்கு, இன்னும் 4 months தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் இருக்கு. ஆண்டு சார், நோ 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 நோ, ஐ எம் பிரிங்கிங் an extension. பிரைஸ் காட். உன் வாழ்க்கையில நான் சில நீட்சிகளை கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இரவிலே நாம் காணப்படுகிறோம். பிரைஸ் காட். ஆமென். சோ எத்தனையோ நீதிமொழிகள் இருக்கு. ஆனா ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்று ஒன்று இதில் எழுதப்பட்டபடினாலே, அது எசேக்கியாவுடைய வாழ்க்கையில அப்படியே நடந்தபடினாலே, எசேக்கியாவின் மனிதர் அந்த நீதிமொழியை மட்டும் பெயர்த்து எழுதினார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ என்ன நடந்துச்சு எசேக்கியாவுடைய வாழ்க்கையில அப்படின்னா, தேவன் இடைப்பட்ட பிறகு என்ன நடந்துச்சுன்னா, 3 காரியங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம வாசிச்சிடலாம். அதாவது 2 நாளாகமும் 32:24 வாசிங்க. 2 நாளாகமும் 32:24. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். பிரைஸ் தி லார்ட். அப்போ முதலாவது எசேக்கியாவுக்கு என்ன அப்படின்னா, ஒரு அற்புதம் கட்டளையிடப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். இரண்டாவது 2 ராஜாக்கள் 20 அதுல 8-11 வரைக்கும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம திரும்பி வரப்போறோம். அதுல என்ன அப்படின்னா, ஒரு அடையாளத்தை நிகழ்த்தினார். ஒரு அடையாளம். அவன் சொன்னார், உனக்கு என்னப்பா அடையாளம்னு சொல்லி ஒரு அடையாளத்தை என்ன பண்ணார்னா நிகழ்த்தினார். மூணாவது ஏசாயா 38 அதுல 19-20 அதை வாசிக்கும் பொழுது ஒரு ஆராதனையை ஏற்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியங்கள், ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார், ஒரு அடையாளத்தை நிகழ்த்தினார், ஒரு ஆராதனையை ஏற்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 3 காரியங்களையும் உங்க வாழ்க்கையில ப்ராஃபட்டிக்கா அவர் இந்த நாட்கள்ல செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குகிறேன்னு சொன்ன ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்க விண்ணப்பத்தை கேட்டு உங்க கண்ணீரை கண்டு உங்க வாழ்க்கையில அற்புதங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது என்ன சொல்லியிருக்குன்னா, அற்புதத்தை கட்டளையிட்டார். ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். இட்ஸ் a commanded miracle. ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அற்புதத்தை செய்தார்னு போடல, அற்புதத்தை கட்டளையிட்டார். தேவன் எப்பொழுதெல்லாம் அற்புதத்தை கட்டளையிடுகிறாரோ, அந்த கட்டளை அது வருதோ, அது எப்பவுமே எப்படி தெரியுமா, ஒரு சூப்பர் நேச்சுரலா இருக்கு. 2 வசனங்கள் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல 1, புதிய ஏற்பாட்டுல 1 அப்படின்ட்டு. பழைய ஏற்பாட்டுல யோசுவா 24 அதிலே 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசுவா 24ஆம் அதிகாரம் அதிலே 4வது வசனம். ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு பாத்தீங்களா, ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு 40 வருஷம். அதாவது நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு 100 வயசு, ஈசாக்குக்கு திருமணமாகும் போது ஆபிரகாமுக்கு 140 வயசு. அதுக்கப்புறம் 20 வருஷம் யாருக்கு குழந்தை இல்லை? ஈசாக்குக்கு குழந்தை இல்லை. 20 years of waiting. 20 வருஷம் வெயிட்டிங். இன்னும் சொல்ல போனா ஆபிரகாமுடைய அந்த ப்ராமிஸ் உடைய அந்த கண்டினியூட்டியை பார்க்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 60 years. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் சிநேகிதன் தான் தேவனுக்கு. ஆனா தன்னுடைய குமாரனுக்கு 20 வருஷமா என்ன இல்லைன்னா பிள்ளைங்க இல்ல. எத்தனை முறை வேண்டுதல் பண்ணியிருப்பான்.
ஆனா வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு தன் மனைவிக்காய் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அதை கேட்டார். அதை கேட்ட தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங். 20 வருஷத்துக்கு பிறகு God is answering. பட் இந்த ஆன்சர் எப்படி இருந்துச்சுன்னா, a double portion blessing. அவர் கட்டளையிட்டார் அப்படின்னா அது ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதமாக அமைகிறது. ஹல்லேலூயா. இந்நாட்கள்ல அவருடைய கட்டளை என்ன பண்ணுதுன்னா, உங்க வெயிட்டிங் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறது. அவர் கட்டளையிடுகிறார். ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில கட்டளையிடுகிறார். அது அன்ன போஸ்டா நடக்கும். அது யாரும் தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது. அந்த அற்புதம் உடனடியாக நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் ஒரு அற்புதம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அநேகர் ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை நான் கட்டளையிடுகிறேன். உன் மகள், உன்னுடைய டாட்டர் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உன்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதத்தை நான் கட்டளையிடுகிறேன். நீ பயப்படாத, தைரியமாறு. என்ன இந்த அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதம் தெரியுமா? கட்டளையிடப்பட்ட அற்புதம். அதை தடுக்க ஒருவரும் துணிவதில்லை. ஹல்லேலூயா. யாராலையும் தடுக்க முடியாது. உங்க மேன்மையை அவர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, முக்கியமான பொறுப்புல இருக்கிற 3 சகோதரிகளை இணைஞ்சிருக்கிறீங்க. உங்களை எனக்கு தெரியும். அந்த 3 சகோதரிகள் உங்க சூழ்நிலை ஆண்டு சொல்றாரு, உன்னுடைய மேன்மை கட்டளையிடப்பட்டுருச்சு. அவ்வளவுதான். உன்னுடைய மேன்மையை அவர் கட்டளையிட்டார். யாருமே தடுக்க முடியாது. ஆண்டவர் உங்களை அந்த நிலைமை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எந்த மனுஷன் நினைச்சாலும், எவ்வளவு முயற்சித்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் உங்கள் மேன்மை தடுக்க முடியாது. காரணம், அதை கர்த்தர் கட்டளையிட்டு விட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ கட்டளையிடப்படும் அற்புதங்கள் நீங்க கிளைம் பண்ணணும். நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரே எனக்கு இன்றைக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க, ஒரு அற்புதம் எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது, அதை தடுக்க யாரும் இல்லை. ஹல்லேலூயா. அற்புதம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்ல இரண்டாவது இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு 14:28. மத்தேயு 14:28. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். உம்மிடத்தில் வர கட்டளையிடும். A commanded miracle is always supernatural. நீங்க சொல்லுங்கன்னு சொல்லாமே, நான் சொல்றேன், நீங்க கட்டளையிடுங்க. ஏன்னா எந்த புயலும் என்னை தடுத்து நிறுத்தக்கூடாது, எந்த கடல் அலையும் என்னை விழுங்கக்கூடாது. நான் உம்மிடத்திற்கு வர வேண்டும், கட்டளை பெற்றவனாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அப்ப கட்டளை அற்புதம், ஒரு அற்புதம் கட்டளையா வந்துருச்சுன்னா, you can walk over your impossibilities. Praise the Lord. அது இயலாமை, எவ்வளவு பெரிய இயலாமையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும், எவ்வளவு அமிழ்த்தக்கூடியதா இருந்தாலும், அதன் மேல் அதிகாரம் பெற்றவனாய் நீ நடப்பாய். காரணம், ஒரு அற்புதம் உனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த வாரத்தில் நடக்க போகுது. நீங்க அதை பார்க்க போறீங்க. Unstoppable. Praise the Lord. Nobody can stop your miracle. Nobody can block your miracle. Praise the Lord. ஏன்னா இது கட்டளையிடப்பட்ட அற்புதம். அது நிச்சயமாய் தன் காரியத்தை நடத்தியே முடிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் கட்டளையிட்டிருக்கிறார் அற்புதத்தை. நம்பர் 1 அதான். நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஒரு அடையாளத்தை நிகழ்த்தினார். என்ன அடையாளம்? 20ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 20, அதில் 8 to 11 வரைக்கும் வாசிங்க. 8 to 11. 2 ராஜாக்கள் 20, 8 to 11 வரைக்கும். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா நமக்கு தெரியும் இது.
அதாவது இப்ப என்ன அப்படின்னா அந்த பாயிண்ட் கவனிங்க. ஆஹ் சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ, 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ, 2 ஆப்ஷன்ஸ் வைக்கப்படுகிறது. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய தீர்க்கதரிசியாய் நின்று தேவனுடைய ஆற்றலை குறித்து பேசும்போது அவன் சொல்றான், முன்னாடி போனாலும் அவரால் முடியும், பின்னாடி போறதுனாலும் அவரால் முடியும். இது ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஒருவேளை சொல்றான் இது முன்னாடி போறது லேசான காரியம், பின்னாடி போகணும்னு கேட்கிறான். அதுல இருக்கிற ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த எபிலிட்டி ஆஃப் காடை யோசிச்சு பாருங்களேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ கேன் ஆல்டர் டைம், ஐ கேன் ஷிஃப்ட் டைம். பிரைஸ் காட். He says, I can take you forward in time and I can also take you backward in time. Praise the Lord. மோசேக்கு ஆண்டவர் காலத்துக்கு பின்னாடி கூட்டிட்டு போய் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு காமிச்சாரு. மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற துவக்கத்திலிருந்து அவனுக்கு காட்டுறாரு. So he takes Moses into the past. But when it comes to Apostle John, God takes him into the future. பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவர் எதிர்காலத்துக்குள்ள கொண்டு போகிறார். என்ன சொல்ல வரேன்னா, God is not controlled by time. Praise God. Hallelujah. Amen. உங்க வாழ்க்கையில கடந்து போன காரியத்தை, ஐயோ இப்படி ஆயிருச்சே அப்படி ஆயிருச்சே, don't regret. You have a God who can rectify everything even if it is in your past. உங்க கடந்த காலத்துல நடந்த நிகழ்வு இதுவரைக்கும் என்ன பாதிச்சுக்கிட்டு இருக்க பாஸ்டர், அதையும் மாற்ற அவரால முடியும். எதிர்காலத்தில் சில ஏற்பாடுகள் எப்படி இருக்கும்னு தெரியாது பாஸ்டர், அதையும் அவர் ஏற்படுத்த முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் அவன் சொல்றான். தேவனுடைய ஆற்றலாக 2 காரியங்களை சொல்றான். உனக்கு பின்னாடி போகணுமா முன்னாடி போகணுமா, இந்த தேவன் எதையும் செய்யக்கூடியவர், அவரை ஒன்றுமே கட்டுப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள சிலருடைய வாழ்க்கையில அவர் கொஞ்சம் பாஸ்ட்ல போய் சில காரியத்தை ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு சிலருக்கு ஃபியூச்சருக்குள்ள போய் சில காரியத்தை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் பாஸ்ட்ல போய் ப்ரிப்பேரும் பண்ண முடியும், ஃபியூச்சர்ல போய் பாஸ்ட்ல போய் ரிப்பேரும் பண்ண முடியும், ஃபியூச்சர்ல போய் ப்ரிப்பேரும் பண்ண முடியும். எதையும் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆனாலும் இவன் ஏன் இப்படி கேட்டான், இவன் ஏன் அதை கேட்டான்? என்ன யோசிச்சு பாருங்களேன், ரெண்டுமே அற்புதம் தானே இல்லையா? ஏன் இப்படி கேட்டான்? நமக்கு தெரியும் ஞானமா கேட்டதுனால அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிருக்கு, அப்படித்தானே? கூட்டப்பட்ட 15 வருஷம் கூட்டி இருக்கிறார் ஆண்டவர். அந்த 15 வருஷத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுக்காக அவன் கேட்டிருக்கிறான்றது இதுல இருக்கிற ஞானம். ஓகே, அப்படித்தானே? ஏன்னா இப்போ அவன் முன்னாடி போகணும்னு சொல்லிட்டானா என்ன அர்த்தம்னா, அந்த 15 வருஷத்துல 10 சாய குறைஞ்சதுன்னு அர்த்தம், அப்படிதானே? சோ அவன் ஞானமா கேட்கிறான், இல்ல God has given me an extension, but I want to extend that extension little further through my prayer. அதனால என்ன பண்றேன், எனக்கு இது சாய பின்னாடி போட்டோம்னு சொல்லிட்டு அந்த 15 வருஷத்தையும் பின்னாடி இன்னும் கொஞ்சம் தள்ளி என்ன செய்யறான்னா அவன் கேட்கிறான். இது மட்டும் அல்ல, அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுதான் இன்னைக்கு ப்ராஃபட்டிக்கான சொல்ல போறேன். இதுக்கு இந்த ஏசாயா 38 எடுத்துக்கோங்க. ஏசாயா 38 அதுல 13, 14 ஆகிய வசனங்களை பொறுமையாய் வாசியுங்கள். நிறைய பேருக்கு இது ஊழியம் செய்ய போகுது. ஏசாயா 38, 13, 14. விடியற் காலம் மட்டும் நான் எண்ணமிட்டுக் கொண்டிருந்தேன், அவர் சிங்கம் போல என் எலும்புகளை எல்லாம் நொறுக்குவார், இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர் என்று சொல்லி நமுட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல் புலம்பினேன், என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின. கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும் என்றேன். புறாவை போல் புலம்பினேன். இது என்ன அப்படின்னா, அவனுடைய இந்த பிரேயர் ஆன்சர் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த லாஸ்ட் மொமெண்ட்ஸ், அந்த கடைசி அந்த இறுதி தருவாய், அந்த தருணங்கள் அவன் அப்படியே புலம்பி தவிச்சிருக்கிறான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு புறாவை போல அந்த குரோனிங் சவுண்டு, புறா அது இந்த சவுண்டை எழுப்பும் பாருங்களேன்.
ஒரு புலம்பல் சத்தத்தை எழுப்போம். அது மாதிரி நான் புலம்பினேன். ஏன்னா இட் இஸ் ஆல் அன்சர்டன். எனக்கு தெரியலையே, எனக்கு ஒரு பதில் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொன்னாதான் உண்டு அப்படின்னு அந்த மரண தருவாயில அந்த தவித்த நேரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த புலம்பல். அவன் ஏன் வந்து பின்னாடி வேணும்னு கேட்டான்னா, அந்த புலம்பலை, அந்த டிஸ்ட்ரெஸ் டிலைட்டா மாத்த விரும்புகிறான். ஹல்லேலூயா. He want to rewrite something in his life. அவன் வாழ்க்கையில சில கிறுக்கல்களில் இருந்து ஒரு புதிய அர்த்தத்தை அவன் எழுத நினைக்கிறான். நான் அழுதுட்டேன், புலம்பிட்டேன், ஆனா அந்த புலம்பலை திரும்ப வாழ விரும்புகிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 30:11 அருமையான வசனம். தாவீது சொல்லுகிறாரு, என்ன சொல்றார்? வாசிங்க. சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆமென். சுவாசிக்கிறீங்களா? என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் புலம்பல ஆனந்த கழிப்பா மாற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க புலம்பிட்டீங்க, நான் புலம்பி புலம்பி தவித்து கதறிட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல, you are going to relive that moment that you have lost, but this time it is not a distress but a delight. Praise God. ஆண்டவர் சொல்றாரு, இது அவர் தான் செய்ய முடியும், ஆனா உங்க வாழ்க்கையில அதை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சரி, மூணாவது என்ன அப்படின்னா, ஒரு ஆராதனையை அவர் ஏற்படுத்தினார் என்று நான் சொன்னேன். மூணாவது என்னது? ஒரு ஆராதனையை ஏற்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். அதுல சொல்லுவான் பாருங்க, ஏசாயா 38:19-20 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 38:19-20. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியா எழுதி வச்சதுதான் வாசிக்கிறோம். அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். இதான் அன்னைக்கு நிறைய பேருடைய டெஸ்டிமனியா இருக்க போகுது. ஆமென். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். கர்த்தரே வந்துட்டார். 34ஆம் சங்கீதத்துல, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் நின்று, அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? he will be present with you. அவர் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஒரு ஆராதனையை ஆண்டவர் ஏற்படுத்திட்டார். பாருங்களேன், 3 காரியங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். முதலாவது, ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். இரண்டாவது, ஒரு அடையாளத்தை நிகழ்த்தினார். மூன்றாவது, ஒரு ஆராதனையை ஏற்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். என்னைக்குமே உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டமான அல்லது ஒரு உபத்திரவமான ஒரு பாதையின் ஊடாக நீங்க நடத்தப்படுறீங்க, நீங்க நடக்கிறீங்க, வேற வழியே இல்லை, இப்படிதான் நடக்கணும் போல இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, நான் சொல்றேன், அதுக்கு பிறகு, அந்த பாதைக்கு பிறகு, அதாவது கண்ணீரின் பள்ளத்தாக உருவ நடந்து அதையே நீரூற்றாக மாற்றிக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. சோ இந்த ஆஃப்டர் மேத், இந்த பாதையில நடந்தா தேவன் அவனுக்கு அற்புதம்லாம் செஞ்சாரு. இதோடைய விளைவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு 3 காரியத்தை குயிக்கா பார்த்து முடிச்சிடலாம். ஏன்னா 2 நாளாகமும் 32 அதுல 27-30 வரைக்கும் பாருங்களேன், இந்த பிளெஸ்ஸிங்கை நீங்க கிளைம் பண்ணணும். ரைட். 2 நாளாகமும் 32 அதுல 27-30 வரைக்கும் வாசியங்கள். 3 காரியங்களை சுருக்கமா வேகமா சொல்லி நம்ம முடிச்சிட போறோம். எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்தவர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலையும், தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும், சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும், மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். அவன்
தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். அப்புறம் 30. இந்த எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாவீது நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. ஆமென், அல்லேலூயா. எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. என்ன அழகா இருக்கு பாருங்களேன். அதாவது பொக்கிஷ சாலைகள், பண்டக சாலைகள், பட்டணங்கள், அவன் கற்ற எல்லாமே, அவன் காரியங்கள் எல்லாம் வாய்ச்சிருக்கு. தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவன் செய்த எல்லாமே என்ன பண்ணுச்சா? வாய்த்தது. நீங்க உங்க வாழ்க்கையில சில ஒருவேளை அவன் அழுது போல ஒருமா திரும்பி அழுத சூழ்நிலை வந்துருச்சே, ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேனே, இவ்வளவு போராட்டங்கள் என் வாழ்க்கையில வந்துருச்சே, கவலைப்படாதீங்க. அதிலிருந்து தேவன் நீங்க மீண்டு வெளியே வரும்போது ஒரு பெரிய மகிமை. பிரைஸ் தி லார்ட். லேசான அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் மிகுதியான கனமகிமையை உண்டாக்கும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரியே என் வாழ்க்கையில நான் நிறைய கஷ்டப்பட்டேன் பாஸ்டர் சொன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் களிகூறும் நாட்களுக்குள் வந்திருக்கிறீர்கள். 3 காரியங்கள் நான் சொல்றேன் பாருங்களேன். நம்பர் 1 என்ன அப்படின்னா, எசேக்கியாவுடைய நம்பிக்கை உறுதியாச்சு, இன்னும் ஆழமாயிருச்சு. 2 ராஜாக்கள் 18:5 அதை வாசிங்க. 2 ராஜாக்கள் 18:5. 2 ராஜாக்கள் 18:5. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். எசேக்கியா ராஜாவுடைய நம்பிக்கை. பிரைஸ் காட். ஆமென். என்ன அளவுக்கு இருக்குன்னா, கர்த்தரே நோ சொன்ன பிறகும் நம்பிக்கிட்டு இருக்கிறான். அவர் எஸ் சொல்வாருங்க அப்படிங்கிறான். எனக்காக அவர் தம்முடைய தீர்ப்பையே மாற்றுவார் அப்படின்னு சொன்னா அந்த நம்பிக்கைக்கு மேல வேற நம்பிக்கை இல்லவே இல்லை. அவனுடைய நம்பிக்கை உறுதியாகும்படி அவன் நம்பின விதமாகவே தேவன் தம்முடைய தீர்ப்பை அவனுக்காக மாற்றி எழுதினார். அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த தீர்ப்பா இருந்தாலும் சரி, யார் கொடுத்த தீர்ப்பா இருந்தாலும் சரி, அதை மாற்றி எழுதுவதற்கு அவர் உண்மையிலவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒருவேளை சில தீர்ப்புகள் உங்களை தண்டிப்பதற்காக ஏற்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் மாற்றி எழுத போறேன். சில தீர்ப்புகள் உனக்கு நஷ்டத்தை வருவிக்கிறதாக எழுதப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற, நான் அதை மாற்றி எழுதுகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்க நம்பிக்கை இருக்கே, அந்த நம்பிக்கை அப்படின்னா முதல் காரியம் நம்பிக்கை உறுதியானது. எசேக்கியாவுடைய நம்பிக்கை, எசேக்கியா ராஜாவுடைய நம்பிக்கை உறுதியானது. உறுதியாயிருச்சு, கன்ஃபார்ம் ஆயிருச்சு, ஸ்ட்ராங் ஆயிருச்சு. அவனுடைய அந்த ஹோப், அந்த நம்பிக்கை, அந்த ஃபெய்த். 2வது 2 ராஜாக்கள் 20:5. 2 ராஜாக்கள் 20:5. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகியிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். எவ்வளவு கன்ஃபார்ம்டா சொல்லியிருக்கிறாரு. சோ அப்படின்னு என்ன சொன்னா, in 3 days everything is going to change. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க சூழ்நிலை எப்படி இப்ப இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து நான் சொல்றேன், 3 நாளையில சூழ்நிலைகள் மாறப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 40 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் 3 நாளிலே அவர் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். இன்னைக்கு நீ சிறைச்சாலையில் இருக்கிறது போல இருக்குப்பா. ஆனா 3 டேஸ்ல அவர் உன்னை திரும்பமா உயர்த்தி ராஜாவுக்கு பக்கத்துல உன்னை நிக்க வைப்பார். அப்படியே நடந்தது. ஆமென். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், இன்னும் 3 நாளிலே யோர்தானை கடந்து போவீர்கள். அப்படியே நடந்தது. இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயம் இல்லாம காணப்படுறீங்க, ஒனாந்தரத்துல நின்றுட்டு இருக்கீங்க. ஆனா 3 நாள் தான், கவலைப்படாத, நீ தாண்டி போயிருவேன்னு. அதே மாதிரிதான் 3 நாளிலே
மூன்றாம் நாளிலே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சோ நிச்சயமான ஒரு பதில், நிச்சயமான பதில். எவ்வளவு நன்மையா இருந்துச்சுன்னா பாருங்க, அது ப்ராஃபட்டிக்கா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா 3 நாள்ல ஆலயத்துக்கு போனா, அது மட்டும் இல்ல 3 வருஷம் கழிச்சு திரும்பவும் ஆலயத்துக்கு போறான், ஒரு மகனோட போறான். ஏன்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவனுக்கு என்ன ஆயிருக்கு, ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க 21 அதிகாரம் 2 ராஜாக்கள் 21 அதுல 1 வாசிச்சு பாருங்க. மனாசே ராஜாவாகிற போது ம். 12 வயதாயிருந்து 12 வயது வயதாய் இருந்து, அப்படித்தானே? 12 வயதாய் இருந்து 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டினாரு. எசேக்கியாவுக்கு 15 வருஷத்தை கூட்டினாரு. 3 வருஷம் கழிச்சு குமாரன் பிறந்தான். எசேக்கியா மரிக்கும் போது அந்த குமாரனுக்கு 12 வயசு. பிரைஸ் தி லார்ட். அப்ப அழுததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஆண்டவரே என் ஃபியூச்சர் ரொம்ப அன்சர்டனா இருக்கு. ஐ டோன்ட் ஹேவ் சம்படி டு லீவ் பிஹைண்ட். நான் இந்த பட்டத்திலே ஒருவனை ஏற்படுத்த எனக்குன்னு யாரும் இல்லையே ஆண்டவரே. அடுத்து இந்த பொறுப்பை எடுக்கக்கூடிய லெவல்ல யாரும் இல்லையே ஆண்டவரே. பிரைஸ் காட். ஒரு கனெக்டிவிட்டி அல்லது ஒரு கண்டினியூவிட்டி, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு எழுதியிருக்கே. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறேன். பிரைஸ் காட். ஐ மீன் 3 டேஸ்ல எல்லா மாற்றங்களும் நடக்கும். அல்லேலூயா. 3 டேஸ்ல நடக்கும், 3 மந்த்ஸ்ல நடக்கும், 3 இயர்ஸ்ல நடக்கும். ஒவ்வொன்றும் நடந்துகிட்டே இருக்கும். இப்படிதான் அவனுக்கு லைஃப்ல நடந்துச்சு. எசேக்கியேலுடைய லைஃப்ல, எசேக்கியா ராஜா லைஃப்ல, உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் 3 அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அந்த 3 எப்பெல்லாம் வருதோ எல்லா இடத்துலயும் என்ன செய்யும், அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். நம்புங்க, விசுவாசிங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நிச்சயமான பதில், நிச்சயமான பதில். மூணாவது என்ன அப்படின்னா, 2 ராஜாக்கள் 20:20 மற்றும் 2 நாளாகமம் 32:30. ஏதாவது ஒண்ண வாசிங்க. எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும், அவன் ஒரு குளத்தையும் சாளகத்தையும் உண்டாக்கினதினாலே தண்ணீரை நகரத்திற்குள்ளே வரப்பண்ணினதும் யூதாவினுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆமென், பிரைஸ் காட். அதாவது மூணாவது என்ன போடுகிறோம், நன்மை ஓடி வந்தது. நம்பிக்கை உறுதியானது, நிச்சயமான பதில் கிடைத்தது, நன்மை ஓடி வந்தது. அவனால எங்கேயோ போற ஒரு ஆசீர்வாதத்தை திருப்பி கொள்ள அவனுக்கு தெரிஞ்சிச்சு. பாருங்களேன், தண்ணீரை அழகாக சாலகம் அமைத்து அதை திருப்பி கொள்ளக்கூடிய ஒரு ஞானம், ஒரு ஆற்றல். எங்கேயோ போறது உங்களிடமாய் திருப்பப்படுகிறது. ஹல்லேலூயா. கேரித் ஆற்றங்கரையிலே எலியா இருக்கிறான். எங்கேயோ யாருக்கோ சமைச்சது காகங்கள் அவைகளை திருப்பி கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்களிலே உங்கள் நன்மைகள் உங்களுக்கு நேராய் திருப்பப்படும். பிரைஸ் காட், ஆமென். எங்கேயோ இருக்கிற ஒன்னை திருப்பி ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை உங்ககிட்ட கொண்டு வருவார். கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்து பலித்தது என்று எழுதியிருக்கிறது. அப்படிதானே? யோபுல எழுதி, யோபு 29 எழுதியிருக்கு. அது மாத்திரமல்ல, என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 45 வாசிக்கும் பொழுது, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் தாண்டி வந்து உன்னுடையதாகும். சகல நன்மைகளும் திருப்பப்படுகிறது. அணை கட்டி சாலகம் அமைத்து அவைகள் திருப்பப்படுகிறது. உங்களுக்கு நேரம் உங்க நன்மைகள் ஓடி வரும். அவைகளை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப நான் சொன்ன இந்த இரவு எப்படிப்பட்ட இரவுனா, தூரத்திலிருந்து தீர்வுகள் வருகிற இரவு, தீர்ப்புகள் திருத்தப்படுகிற இரவு. சில காரியங்கள், சில ஆசீர்வாதங்கள், நீட்சிகளை உண்டு பண்ணுகிற இரவு. நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறாரு. இந்த நாட்கள், இந்த வாரத்தின் நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நற்செய்திகள் தூரத்திலிருந்து வருகிறது. எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி ஜெபித்தான். சுவர் தனக்கு பக்கத்துல இருந்துச்சு. அவனுக்கு தெரியும், அப்படி திரும்பி ஜெபம் பண்ண யாருமே பார்க்கல, யாருக்குமே தெரியாது. ஆனா அவனுக்கு ஒத்தாசை தூரமாகிய பரலோகத்திலிருந்து வந்தது. விடாய்த்த அவனுடைய இருதயத்தை தேவன் குளிர பண்ணினார்.
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எழுப்பின சாட்சிக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதே போல இந்த வார்த்தைகள் மூலமாய் உடைய ஜனங்களுக்கு நீர் ஊழியம் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் பேசி ஊழியம் செய்து இந்த வாரத்திலே இந்த 3 நாட்களில் ஆண்டவரே உமது மகிமையை நீர் வெளிப்படுத்தி சூழ்நிலைகளை மாற்றி அற்புதங்களை கட்டளையிட்டு ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்கள், போக்குவரத்து எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு செல்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய காவல் உண்டாயிருப்பதாக. வாகனங்களை ஓட்டி செல்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய காவல் இருக்கட்டும். ஆண்டவரே, ஊழியங்களை ஆசீர்வதியும், ஊழிய எல்லைகளை விரிவடைய செய்யும், வியாபாரங்களை ஆசீர்வதியும், தொழில்துறைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவரே, கர்த்தர் புதிய புதிய காரியங்களை செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே பஞ்ச காலத்திலும் பரிபூர்ணமான நன்மைகளை வருவித்து நடத்தும், ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற நம்முடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.